ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி HTML அண்ட் CSS பற்றி நம்ம பார்த்துருந்தோம். HTML அப்படின்றது ஒரு வெப்சைட்டை பேசிக்காக ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் அந்த வெப்பேஜே நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் ஒரு பேசிக்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுலேயே நம்ம ஒரு ரியல் லைஃப் ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம கோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன, எந்த பர்பஸ்க்காக எந்தெந்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒரு சின்டாக்ஸ், அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு வேரியபிள் ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் வாட் எவர் மேபி நம்ம ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் சின்ன சின்ன கண்டிஷன் வாட் எவர் நமக்கு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அது இப்படி தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி எழுதும் போது கம்ப்யூட்டரால் அதை கிளியராக புரிஞ்சிக்க முடியும், இதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு 75% நமக்கு கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது கம்பைலர் ஒரு இன்டர்ப்ரெட்டர் அதை இன்னும் கம்ப்யூட்டரால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு இன்னும் புரிகிற மாதிரியான மிஷின் லெவல் கோடாக கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்ப்ரெட்டர் மாற்றி தந்துடும். ஸோ கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டான கேல்குலேஷன்ஸ் தான் பண்ண முடியும். லைக் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தோன்னா அதை அதால் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுக்கான அவுட்புட்டை கொடுக்க முடியும். அதுவாக அதால் திங்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக சொல்லணும். அதோட அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றியும் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், டேட்டா சயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், பட் ஓவர்வியூவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு பியூர்லி அது மெயினாக வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது ஒரு இன்ட்ராக்டிவ் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால் ஜாவா ஸ்கிரிப்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். C++ அப்படின்னும் போது உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட்டுக்கு செம்மையாக யூஸ் ஆகும். ஸோ C++ கேம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் SQL அப்படின்றது உங்களுக்கு டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதுக்குள்ளே query பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஒரு டேட்டா, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றதே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு டேட்டா நமக்கு எந்த ஃபார்மேட்டில் கிடைச்சாலும் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு அவுட்புட் ரிசல்ட்னாலும் எடுப்போம். ஸோ டேட்டா ப்ராசஸிங், அதை மேனிப்புலேட் எப்படி பண்ணலாம், அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பர்பஸ்க்கு நம்ம டேட்டா ப்ராசஸிங்கில் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறது, ஒரு லூப் மூலியமாக ஒரு லாஜிக் மூலியமாக நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி வந்தால் நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி வந்தால் நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோன்னா திருப்பி எவ்வளோ தடவை அந்த விஷயம் நடந்தாலும் நமக்கு அது ஒரு லூப்பிங் மூலியமாக அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நடந்துக்குச்சு, ஸோ இந்த மாதிரி பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்கிற வேர்ல்டில் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை இந்த ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் இந்த மாதிரி ஒரு லூப் கண்டிஷன் ஆர் வாட் எவர் அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு
இந்த இது வந்து ரொபோட்டிக்ஸ் வரையும் கூட ரொபோட்டிக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம 2 லாங்குவேஜ் HTML CSS படிச்சிருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு டிஜாங்கோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பியூர்லி யூஸ் ஆகுது. அண்ட் கேம் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம C++ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் MATLAB இதெல்லாம் வந்து டேட்டா அனாலிசிஸ் பர்பஸ்க்காக சயின்டிஃபிக் ரிசர்ச்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். MATLAB அப்படின்றதெல்லாம் வந்து. ஸோ இதுவரை நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான ஓவர்வியூ பார்த்துருக்கோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பார்க்கலாம் இனிமேல். அதோடு சேர்த்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் கோர் கம்ப்யூட்டரில் நம்ம என்னென்னலாம் ஒரு யூஸ்